தேவனுடைய தூதுக்காக சங்கீதம் 33:12. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நன்றாக இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக வாசித்து பாருங்கள். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி, அடுத்தது அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம். இந்த வார்த்தையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், அருமையானவர்களே, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்டால் மட்டும் போதாது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டும் இருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை இந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் கண்டுகொள்ளலாம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்டால் மட்டும் போதாது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கவும் வேண்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நாங்கள் நன்றாக இன்னொரு சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்டிருக்கிற எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இந்த சத்தியத்தை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். ஆகவே கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்டிருக்கிற ஜாதி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்க வேண்டும். அவர்கள் பாக்கியமுள்ள ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த ஆழமான இந்த சத்தியத்தை நன்றாக உங்களுடைய இதயத்திலே பதித்து வைத்திருக்க வேண்டும். பின்னர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லிக்கொண்டு திரிந்தால் மட்டும் போதாது, அவர் எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு தகுதியாக ஜீவிக்க வேண்டும். இவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு ஏற்ற விதமாக அவனுடைய ஜீவியம் அமைய வேண்டும். அந்த ஜீவியம் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போதுதான் அவன் பாக்கியம் உள்ளவனாக இருப்பான். உங்களுக்கு நான் ஆறுதலாக உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே இருந்து நாங்கள் 2 பேரை குறித்து நாங்கள் நாளிலும் விசேஷமாக பார்க்க போகிறோம். ஒன்று லோத், அடுத்தது எலியேசர். ஒன்று லோத்து, அடுத்தது எலியேசர். இந்த 2 பேரை குறித்து இந்த கர்த்தருடைய தூதுக்காக இந்த 2 பேரை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து கிருபை அளிப்பாராக. இந்த இருவரோடும் சம்பந்தப்பட்ட ஒருவரை சொல்ல தெரியுமா உங்களுக்கு? இந்த இருவரோடும் சம்பந்தப்பட்ட ஒருவர் ஆபிரகாம். இந்த இருவரோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் ஆபிரகாம். அந்த ஆபிரகாமை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவது இந்த ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு நிழலாட்டமாக இருக்கின்றார். யாருக்கு நிழலாட்டமாக இருக்கிறார்? பிதாவாகிய தேவனுக்கு நிழலாட்டமாக இருக்கின்றார். பின்ன பாருங்கள், அந்த ஐஸ்வர்யவான் லாசருவோடு சம்பந்தப்படுத்தி எங்கள் ஆண்டவராகிய இயேசு பேசும் பொழுது என்னத்தை சுட்டி காட்டினார்? ஆபிரகாமின் மடி. பாருங்க, ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் லாசரு விடப்பட்டான் என்று அங்கே சுட்டி காட்டுகின்றார். ஆகவே இந்த ஆபிரகாம் மடி என்பது என்ன? ஆபிரகாமின் மடி என்பது என்ன? பரதீஸ். பின் ஆகவே இந்த ஆபிரகாமை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அது தேவனுடைய ராஜ்யம், அதாவது பிதாவாகிய தேவனுக்கு நிழலாட்டமாக ஆபிரகாம் இருக்கின்றார். இதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஆபிரகாமிடம் இருந்த 2 பேரும் தான் அவர்கள் யார்? லோத்தும் எலியேசர். லோத்தும்
எலியேசரும் உழைச்சிடக்கூடாது. லோத்தும் எலியேசர். ஆகவே ஆபிரகாமின் சகோதரன் ஆரது பேர் என்ன? ஆபிரகாமின் சகோதரன் யார்? உங்களுக்கு கேள்வி வேத வினாவிடை வச்சால் நீங்கள் பல புள்ளிகள் எடுப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த ஆபிரகாமின் சகோதரன் இப்பொழுது கடந்த காலமா உங்களுக்கு ஜெப துண்டுல உங்களுக்கு இந்த வேத வினாக்கள் தரப்பட்டிருக்கிறது. ஆமே, இவை எல்லாரும் நீங்கள் பங்கு பெற்ற வேண்டும். நாங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து நாங்கள் கிறிஸ்துமஸ் நாள்ல உங்களுக்கு அருமையான ஒரு சந்தோஷத்தை கர்த்தருக்குள்ள செய்வோம். ஆகவே என்னத்துக்காக உற்சாகப்படுத்திருக்க வேண்டிய, ஆகவே நீங்கள் எல்லாரும் பங்கு கொள்ளுகிற ஆர்வத்தை பொறுத்திருக்கிறார். ஆமே, ஆகவே இந்த இப்ப சொல்லுங்க, ஆபிரகாமின் சகோதரன் யார்? அருமையான வேதப்படி. ஆபிரகாமின் சகோதரன் ஆரான். ஆபிரகாமின் சகோதரன் யார்? பின் ஆபிரகாமின் சகோதரன் ஆரானின் மகன் லோத். ஆருடைய மகன் லோத்து? ஆரானுடைய மகன் லோத். ஆகவே ஆரான் மரித்தபின் இந்த லோத்தை என்ன செய்தார்? ஆபிரகாம் தன்னோடு வைத்துக் கொண்டார். தன்னோடு வைத்துக் கொண்டார். ஏன் தெரியுமா? சகோதரனுடைய மகன் தனிச்சு போயிட்டான், அவன் அனாதையா போயிட்டான். ஆகவே அந்த பெரிய தகப்பன் எடுத்து அவரோட இந்த லோத்தை வச்சுக்கொண்டார். இந்த வாசி இங்க ஆதியாகும் 12ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை வாசிக்கும். ஆதியாகும் 12:4 வாசிங்க. ஓ இப்பொழுது பார்க்கிறோம். ஆதியாகம் 12:4 நாங்கள் பார்க்கின்றோம். இந்த தேவ அழைப்பு யாருக்கு கிடைக்கிறது? தேவ அழைப்பு யாருக்கு கிடைக்கிறது? ஆபிரகாமுக்கு கிடைக்கிறது. ஏதோ ஒரு அழைப்பு ஒன்று கிடைக்கிறது. என்ன அழைப்பது? நீ இந்த தேசத்தை விட்டு போ. பின்ன ஒரு அழைப்பு ஒன்று கிடைக்கிறது. தேவனுடைய அழைப்பு கிடைத்த பொழுது ஆபிரகாம் லோத்தை தன்னோடு அழைத்து சென்றார். தன்னோடு இந்த லோத்தையும் அழைத்துக் கொண்டு போறார். பின் ஆகவே சத்தியங்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க அருமையானவர்களே. சத்தியங்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஆதரவற்ற லோத்துக்கு ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அடைக்கலம் கொடுக்கிறார். அடைக்கலம் கொடுக்கிறார். ஆதரவில்லாத லோத்து அவருக்கு ஆபிரகாம் அடைக்கலம் கொடுக்கிறார். ஆகவே இது லோத்துடைய உரிமை அல்ல. இது லோத்தினுடைய உரிமை அல்ல. ஆபிரகாம் அவனுக்கு பாராட்டின இரக்கம் அல்லது தயவு என்று சொல்லலாம். இரக்கம் அல்லது தயவு என்று சொல்லலாம். லோத்துக்கு எந்த உரிமையும் இல்லை. லோத்தை ஆபிரகாம் தன்னுடைய தயவினால் இரக்கத்தினால் தன்னோடு சேர்த்து கொண்டார். அவ்வளவுதான். பின்ன இந்த நிலைவரம் லோத்து ஆபிரகாமை குற்றப்படுத்தவோ குறை கூறவோ முடியாது. எனக்கு அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை என்று குறை சொல்ல முடியாது. ஏன்? ஏன்? எதற்கு? லோத்துக்கு அந்த உரிமை இல்லை. பின்ன லோத்து ஆபிரகாமோடு ஆபிரகாம் தன்னோடு சேர்த்து லோத்து ஆபிரகாமோடு இருப்பது இரக்கம். விளங்குறதா? இப்ப பின்ன ஏன் ஆபிரகாம் லோத்துவுக்கு காட்டிய இரக்கம்? இந்த தயவு ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது இரக்கம் தயவுக்கு எந்த விதமான காரணமும் இல்லை. அந்த ஆரான் மடித்த விற்பாடு இதயத்திலே ஒரு இரக்கம் உண்டு. அனாதையாயிருக்கிறார், ஆதரவு கொடுக்க வேண்டும். அந்த இரக்கம் வரும்பொழுது ஆபிரகாம் தன்னோட சேர்த்து கொண்டு இந்த சத்தியத்தை இன்றைக்கு புரிந்து கொள்ளாமல் அநேகர் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் தூரமாகி விடுகின்றார்கள்.
இந்த சத்தியத்தை அறியாத அநேக தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பின்னடைந்து போய்விடுகிறார்கள். தங்களை அறியாமலேயே பின்னோக்கி போய்விடுகிறார்கள். ஆகவே இதே போன்றால் அருமையானவர்களே, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து மரித்து கிடக்கின்ற மனிதன் இன்றைக்கு தேவனிடம் எந்த உரிமை பாராட்டுதலுக்கும் அவன் தகுதியற்றவன். எந்த உரிமை பாராட்டுறதுக்கும் தகுதியற்றவன். நான் அவரிடம் வந்து என்னத்தை கண்டேன்? சில பேர் சொல்லுவார்கள், நான் அவரிடம் வந்து நான் என்னத்தை கண்டேன், ஜபித்து ஜபித்து நான் என்னத்தை கண்டுட்டேன். இவர் தேவன் என்றால் எனக்கு இப்படி செய்யலாமா? இவர் தேவன் என்றால் இது நடப்பதை பார்த்து கொண்டிருக்கலாமா? இவர் தேவன் என்றால் நான் கஷ்டப்படுவதை இவர் பார்த்து கொண்டிருக்கலாமா? நான் இந்த ஆலயத்துக்கு போகவே மாட்டேன். நான் ஜெபக்கூடத்துக்கு போகவே மாட்டேன். நான் கேட்டதை தரும் வரைக்கும் நான் போகவே மாட்டேன். அவர் சொல்றதை நான் செய்யவே மாட்டேன். இவ்விதமாக நடந்து தங்களை என்ன செய்கிறார்கள்? அறியாமலேயே, தங்களை அறியாமலேயே லூசிபர் என்ற சாத்தானின் ஆலயத்திலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு அவர் மனிதரிடம் அன்பு செலுத்துவது அவருடைய சுத்த கிருபை. சுத்த கிருபை, அவருடைய இரக்கம். இதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே நாம் கேள்வி கேட்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் தகுதியற்றவர்கள், அருமையானது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே ஆபிரகாம் அவர் விட்டிருந்தாலும் அதை சுட்டி காட்ட லோத்துக்கு உரிமையும் இல்லை. ஆகவே ஆபிரகாம் கதியற்ற இந்த மனுஷனுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்து தன்னோடு கூட வைத்திருந்தது ஆபிரகாமுடைய முதலாவது அன்பை காட்டுகிறது. ஆபிரகாமுடைய முதலாவது அன்பை காட்டுகிறது. இதைத்தான் தேவனும் ஏற்றுக்கொள்கின்றார். தேவன் இதைத்தான் ஏற்றுக்கொள்கிறார். என கடுமையான தேவனுடைய முதலாவது நாங்கள் இந்த ஆபிரகாமை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் இப்ப நாங்கள் கவனிக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, கானான் சென்ற பிறகு, கானான் சென்ற பிற்பாடு ஆபிரகாமுடன் வந்த லோத்துக்கு என்னென்ன இருந்ததாம்? ஆடு மாடுகள், கூடாரங்கள் எல்லாம் இருந்தன. இது அப்படி என்றால் இவோடு அனாத ஆபிரகாம் தன்னுடைய இரக்கத்தினால் தயவினால் சேர்த்துக் கொண்டார். ஆனா இந்த லோத்துக்கு அந்த நாள் ஆடு மாடு கூடாரங்கள் என்றால் செல்வங்கள். அதுதான் அந்த காலத்தில் பணங்கள், இப்ப பணங்கள் இருக்கிற மாதிரி அதுதான் செல்வங்கள். பின் ஆகவே இவையெல்லாம் லோத்துக்கு எப்படி வந்தது? வேதத்தில் சொல்லப்படுகிறது லோத்துக்கு இவையெல்லாம் இருந்தது என்று சொல்லி. அப்படியே லோத்துக்கு எப்படி இவையெல்லாம் வந்தது? ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்ல. பின்ன இதனால என்ன செய்கிறார்? சகோதரனின் மகனை என்ன செய்கின்றார்? இவர் தனக்கு வாரிசாக நினைத்து அந்த நிர்வாக அனுபவம், திறமை, பயிற்சி பெற்றுக் கொள்ளும்படியாக ஒரு கொஞ்சத்தை லோத்தின் பொறுப்பிலே என்ன செய்கின்றார்? ஒப்படைத்து விடுகின்றார். ஒரு கொஞ்ச தொகையை ஆபிரகாம் பெரிய செல்வங்க, இது அவனிடம் இருந்து ஒரு சிறு தொகையை என்ன செய்கின்றார்? லோத்துக்கு கொடுக்கிறார். அவனை நிர்வாகத்தில, திறமையில பயிற்சி அளிப்பதற்காக. ஏனென்றால் அவருக்கு பிள்ளை இல்ல, தனது பிறகு வர்ற வாரிசு தன்னுடைய நிர்வாகத்தை கவனிக்க வேண்டும். ஆகவே கொஞ்சம் பழகட்டும் என்று சொல்லி கொடுக்கிறார். பின்னர் நம்முடைய ஆண்டவர் இயேசு சொன்னார் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசுடைய ஒரு வார்த்தை ஒன்று இருக்கின்றது. அதிகத்தின் மேல் அதிகாரியா இருக்கும்படி ஒரு எஜமான் தன் ஊழியக்காரர் வசம் என்னத்தை கொடுத்தாரா? கொஞ்சத்தை கொடுத்து வைத்தாராம். கொஞ்சத்தை கொடுத்து வைத்தாராம். தன்னுடைய ஊழியக்காரனிடம் கொஞ்சத்தை கொடுத்து வைத்தாராம். என்னத்துக்கு கொடுத்து விட்டு சென்றாராம்? என்னத்துக்கு? அவனை அதிகத்தின் மேல் அதிகாரியாக்குவதற்காக. நீங்கள் பேச வேண்டும்.
ஆபரமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு ஆயத்தப்படுத்தும்படியாகவும், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படும்படியாகவும் தேவன் என்ன செய்கின்றார்? நமது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அச்சாரமாக தந்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவர் சகலத்தையும் நமக்கு போதித்து சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான சத்தியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆகவே ஆபிரகாமுடைய இந்த செயல், அதாவது லோத்தை திறமையுள்ள ஒரு சுதந்திரவாளியாக மாற்ற வேண்டும், சுதந்திரவாளியாக மாற்ற வேண்டும் என்று அந்த பாராட்டின அந்த ஒரு நல்ல அன்பு இருக்கலாம். இந்த அனாதரவா இருக்கிற ஒருவரை எடுத்து தன்னுடைய சொத்துக்களுக்கெல்லாம் சுதந்திரவாளியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரே, அந்த ஒரு பெரிதான ஒரு அன்பு ஆபிரகாமுடைய இரண்டாவது அன்பு. ஆபிரகாமுடைய இரண்டாவது அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஆபிரகாமுடைய தகுதிகளை நாங்க பார்க்கிறோம். பின்ன இப்படி இருக்கும் பொழுது ஆபிரகாமுடைய அந்த கிருபையின் அச்சாரத்தை லோத் என்ன செய்கிறார்? உணர்ந்து கொண்டானா? லோத் உணர்ந்து கொண்டானா? இல்ல, லோத் உணர இல்லை. ஆபிரகாமுடைய அந்த அன்பை இந்த லோத் உணர்ந்ததாக வேதத்தில் தெரியவில்லை. பின் ஆபிரகாமுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தானா? சரி, அப்படித்தான் உணர. ஆபிரகாமுக்கு உண்மை உள்ளவனா இருந்தானா? அதுவும் இல்லவே. பின்ன எப்படி என்றால் பாருங்க, எப்படி என்றால் பார்க்க போறோம். ஆபிரகாமின் மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் என்ன நடக்குதா? வாக்குவாதம் வந்துட்டு. ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்துட்டு. இந்த வாக்குவாதம் முற்றி என்ன செய்கின்றார்? சில வேளை ஆபிரகாமின் மேய்ப்பர்கள் என்ன செய்திருப்பாங்க? லோத்துடைய மேய்ப்பர்களை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இதான் கர்த்தருடைய ஆவியானவர்கள் இருந்து செய்ய வேண்டும். சொல்லுங்க. அந்த வாக்குவாதம் முற்றி இந்த சில வேளையில ஆபிரகாம் மேய்ப்பர்கள் என்ன செய்திருப்பாங்க? ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்துடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. இந்த வாக்குவாதம் முற்றி இந்த ஆபிரகாமின் மேய்ப்பர்கள் லோத்தின் மேய்ப்பர்களை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? வேதத்தில் எழுதப்படையில சொல்லுங்க. ஆபிரகாமின் மேய்ப்பர்கள் செல்வக்காராக சரிதானே? லோத்தின் மேய்ப்பர்களை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? உங்களுக்கு இவ்வளவு விரும்பாப்பாடா, உங்களுக்கு இவ்வளவு விரும்பாப்பு வரக்கூடாது. எங்கட எஜமான் போட்ட பிச்சையானதான்டா, உங்களோட எஜமான் லோத்து பிழைச்சிருக்கிறான். பேசியிருப்பாங்களா? பேசிக்க மாட்டாங்களா? ரெண்டு வகுதிக்கு வாக்குவாதம் வந்துட்டா கட்டாயம் பேசி இருப்பாங்க. ஆனா வேதத்தில் எழுதப்படையில நாங்கள் நினைக்கிறோம் இப்படித்தான் நடந்திருக்கும். ஆகவே இதை லோத்துல மேற்கொள்ள என்ன செய்வாங்க? சொல்லுங்க. லோத்துல மேற்கொள்ள என்ன செய்வாங்க? சொல்லுங்க. என்ன செய்வாங்க? இதுதான் லோத்துட்டு போய் அதுக்கு தலையும் வச்சு காலும் வச்சு பாலும் வச்சு அந்த லோத்துக்கு சொல்லியிருப்பாங்க, நிஜமானே இப்படி பாருங்க, இவங்க இப்படி இப்படி எல்லாம் கேட்டாங்க எங்களை பற்றி என்று சொல்லி நிச்சயமா சொல்லி இருப்பாங்க. பின்ன தன்னுடைய மேய்ப்பர்களை இந்த லோத் என்ன செய்யணும்? உடனே என்ன செய்யணும்? போய் வேலைய பாருங்க. அவங்க உண்மையை கேட்டா சொன்னாங்க, நீங்க போய் உங்களோட வேலையை பாருங்க, நாங்க நன்றி உள்ளவனா இருக்க வேணும், போங்க, இனியப்பட்டு இப்படியான சூழல் நீங்க கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி பேசி கலைச்சிருக்கோம்.
இவன் இப்படியான குப்பையில நீ கொன்றாதேப்பா, இங்க கொன்றாதீங்க, போட்டு உங்களை பாருங்க, அந்த மேய்க்க வழிக்கிட்ட மந்தைய மேய்ங்க, அவங்களோட எந்த பிரச்சனையும் போகக்கூடாது. அவங்களாலதான் இன்றைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம், அவங்களாலதான் இன்றைக்கு நாங்க இவ்வளவு சொத்து பத்துக்கு ஆளா இருக்கிறோம் என்று சொல்லி இந்த லோத்தனை அடிந்து கொண்டு அவங்கள பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்க வேண்டும். அப்படித்தானே? பின்ன இதை விட்டு லோத்தனை சில இந்த குப்பையெல்லாம் தூக்கி கொண்டு ஆபிரகாமிட்ட கொண்டு வா, ஆபிரகாமிட்ட கொண்டு போய் இவங்களுக்கு நல்ல விளங்கக்கூடியதாக நடைமுறை சொல்றான், விளங்குது. இந்த குப்பைகள் எல்லாம் தூக்கி கொண்டு போய் என்ன செய்கிறார், அதை குறித்து சரியை விவாதிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறார், ஆபிரகாம் நிற்கிறார். இது சரியா, இந்த மேற்பட்ட சரியாப்பா, எங்களை மேற்பட இப்படி கழிச்சிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் சொல்லலாமா, அது செய்யலாமா என்று சொல்லி ஆபிரகாமுடைய எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போறான். ஏனென்றால் பாருங்க, ஆபிரகாமுடைய இதெல்லாம் வேதத்துல சொல்லப்படல, நான் சொல்லுறேன். ஏனென்றால் இதையெல்லாம் இப்படி நடந்திருக்கும் என்று ஆபிரகாமுடைய வார்த்தையிலிருந்து திருப்பி விளங்கக்கூடியதாக இருக்கிறது. வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிங்க, 13:8 வாசிங்க. நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரன். பாத்தீங்களா ஆபிரகாமுடைய வழிய, பாத்தீங்களா? இவன் போய் இந்த குப்பைகளை எல்லாம் தூக்கி கொண்டு போயிருப்பான், உங்களோட மேய்ப்பை இப்படி கதைக்கலாமா, இப்படி எல்லாம் செய்யலாமா, என்ன அவமானப்படுத்தலாமா, இப்படி எல்லாம் உங்களோட மேய்ப்பை இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, அது இதன்னு சொல்லி இவன் லோத்து தாறுமாறா நின்று இருப்பான். பின்ன இங்க ஆபிரகாம் என்ன செய்யறார், லோத்தை நோக்கி, எனக்கு உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாமப்பா, நாங்க சகோதரர், நாங்க சகோதரர், வேண்டாம் என்று சொல்லி இந்த ஆபிரகாம் என்ன செய்கின்றார், அந்த இடத்திலே பிரச்சனையை அமர்த்த பார்க்கின்றார். ஆனால் இந்த நேரத்துல நான் நினைக்கிற ஆபிரகாம் நிச்சய லோத்து தன்னுடைய அன்பை உணரையில் நிச்சயமா நிச்சயம் லோத்து தன்னுடைய அன்பை உணர இல்லை என்பதை ஆபிரகாம் நன்றாக தெரிந்து கொண்டிருந்தார். தனது இரக்கத்தை லோத்து புரிந்து கொள்ள இல்லை என்று சொல்லி நன்றாக தெரிந்து கொண்டார். அவருடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டது நாங்க கத்திற்குள்ள சிந்தித்து பார்க்கணும். ஆனாலும் பாருங்க, ஆபிரகாம் லோத்தை நீ கூப்பிட்டு தேவன் தனக்கு தந்த தேசத்தில அவனுக்கு ஏற்ற பங்கும் பாகமும் இல்லை, நீ வெளியில போன்னு சொல்லி அந்த விரட்டி அடிக்க இல்லை. என்ன செய்தார், தனக்கு என நல்ல பகுதியை எடுத்துக்கொண்டு மீதி அவனுக்கு கொடுக்காமல் என்ன செய்கின்றார், லோத்து தானே தனக்கு விரும்பிய பகுதியை எடுத்துக் கொள்ளும்படியாக ஆகலாம். வாசித்து பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இது லோத்துக்காக தான் எதையும் விட்டு கொடுக்கும் அந்த அன்பை குறிக்கின்றது, ஆபிரகாமுடைய அன்பை குறிக்கிறது. இது மூன்றாவது அன்பு. லோத்துக்காக தான் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கின்ற ஒரு அன்பை அங்கே காட்டுகிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிலையிலும் இந்த மூன்று அன்பை பார்க்கும் பொழுது இந்த லோத்து உணர்வடையவே இல்லை. இந்த லோத்து உணர்வடையவே இல்லை. இந்த ஆபிரகாமுடைய அன்பு அவனால புரிஞ்சு கொள்ள முடியல, அவன் தெரிந்து கொள்ளவே இல்லை, அவருடைய இரக்கத்தை அவன் கண்டு கொள்ளவே இல்லை. பின்ன லோத்து இதை பார்த்து, லோத்து உண்மையான உணர்வுள்ள மனுஷன் தான், நன்றியுள்ள மனுஷன் தான், என்ன செய்திருக்க வேண்டும், பெரியப்பா என்ன முறவனுக்கு ஆபிரகாம் பெரியப்பா, என்ன பாத்தீங்களா பெரியப்பா, ஆகவே என்ன நீங்க அனாதையா விட்டு விடாமல், தகப்பன் இல்லையே என்ற குறையில்லாம என்னை இவ்வளவு காலம் வளர்த்துட்டீங்க. இந்த மேய்ப்பர்களுடைய தவறுக்காக இவங்க ஏதோ போயிட்டு அந்த இடத்துல மோதுபட்டுட்டாங்க, இந்த தவறுக்காக உண்மை விட்டு பிரிந்து போகும்படியாக இந்த சொத்துக்களை தேவையென்றால் எனக்கு விருப்பமான எடுத்துக்கொண்டு போவோன்று நீங்க சொல்றீங்களே, ஏதோ நானும் கோபத்துல பேசி போட்டோம் பெரியப்பா,
ஏதோ வந்து அவங்களோட கதையை கேட்டுட்டு நானும் கதைச்சிட்டேன். ஆனா எனக்கு என்ன உரிமை இருக்குது? என்னுடையதென்று தெரிந்து கொள்ள எனக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க சொல்றீங்களே உனக்கு முதலாவது தெரிந்து கொண்டு போன்னு சொல்லி, நான் எனக்கு தெரிந்து கொள்ள எனக்கு என்ன உரிமை இருக்குது? இவையெல்லாம் உம்முடையதானே. நான் உண்மை விட்டு பிரிய மாட்டேன் பெரியப்பா, நான் உண்மை விட்டு நான் பிரிய மாட்டேன். உம்முடைய அன்புதான் எனக்கு போதும், உம்முடைய சொத்துகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்திருக்க வேண்டும்? ஆபிரகாமுடைய கேட்டிருந்தான் என்றால் நிச்சயமாக ஆபிரகாமுடைய இறுதி எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷம் அடைந்திருப்பார், நிச்சயம் சந்தோஷம் அடைந்திருப்பார். நாங்கள் சம்பவத்தை அப்படித்தான் நாங்கள் சேர்த்து பார்க்கிறோம். இந்த உலகத்தின் நடவடிக்கைகளோடு நாளாந்த வாழ்க்கையோடு நாங்கள் இந்த இதை ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய மனம் இருதயம் சந்தோஷமாக அடைந்திருக்கோம். லோத்திட்டார் இறந்துட்டார் என்று சொல்லி சந்தோஷம் அடைந்திருப்பார். ஆனால் லோத்துவோ ஆபிரகாமின் விட்டு கொடுக்கும் அந்த அன்பை கூட அவன் புரிந்து கொள்ளவில்லை. ஆபிரகாமுடைய விட்டு கொடுக்கின்ற அந்த அன்பை கூட அவன் புரிந்து கொள்ளவில்லை. அவனது சுயநலம் அவனது மனதை கடினப்படுத்தியது. தன் இஷ்டப்படி செய்ய விரும்புகிறவனோ பிரிந்து போகிறான் என்று வேதம் சொல்கிறது. தன் இஷ்டப்படி செய்ய விரும்புகிறவனவனோ அவன் பிரிந்து போகிறான் என்று வேதம் சொல்லுகின்றது. இவ்வளவு உண்மை பாருங்கள். ஆகவே லோத்து தனது விருப்பப்படி என்ன செய்கிறான்? எது நல்லது என்பதை அவன் என்ன செய்கிறான்? தெரிந்து கொள்கிறான். தெரிந்து கொண்டு என்ன செய்கின்றான்? தனக்கு இதுதான் நல்லது என்று தெரிந்து கொண்டு ஆபிரகாமை விட்டு அவன் பிரிந்து போகிறான். இதை நீங்கள் வாசித்து பாருங்கள், வீட்டை கொண்டு சென்று வாசித்து பாருங்கள். இங்கு வளர்த்த தகப்பன் ஆபிரகாமை விட நன்றாக சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்கள். வளர்த்த தகப்பன் ஆபிரகாமை விட அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்க வேண்டும் என்ற ஆபிரகாமின் அன்பை விட நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று அக்கறையுடன் தன்னையே தன்னுடைய எல்லாவற்றையும் விளக்க தயாராயிருந்த அந்த ஆபிரகாமை விட நேரம் உணவுகள் அழித்து உடைகளை அழித்து அவனை அந்த இடத்திலே வளர்த்த அந்த ஆபிரகாமை விட அந்தை மேய்க்கின்ற அந்த மேய்ப்பர்கள் இந்த பெரியவர்களாகிறார்கள். பாத்தீங்க, சத்தியத்தை பாருங்க, அருமையான சத்தியம் இதுக்குள்ள புதைந்திருக்கிறது. இந்த மந்து மேய்க்கிற மேய்ப்பர்கள் அவனுக்கு முக்கியமானவர்கள் ஆகிவிட்டார்கள். அதனாலதான் பிரிந்து போகிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய காலங்களிலும் கூட இன்றைக்கு இப்படியான அநேக லோத்துக்கள் இன்றைக்கு ஏராளம் இருக்கத்தான் செய்கிறாங்க, இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆனால் நாமும் இந்த லோத்துக்களை போல இராமல் நாங்கள் எப்படியா இருக்க வேண்டுமா? பாக்கியம் உள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லோத்து ஆபிரகாமுக்கு துரோகம் செய்து பிரிந்து போயிட்டார். துரோகம் செய்து பிரிந்து என்ன துரோகம் செய்தார்? என்ன துரோகம் செய்தார்? சொல்ல கேட்டு நன்றிகள் எல்லாவற்றையும் மறந்து அவன் தனக்கு உரிமை இல்லாட்டி ஆபிரகாமோட சொத்துல எடுத்துக்கொண்டு ரெண்டு பாட்டுல பிரிந்து, பின்ன ஆபிரகாமுக்கு துரோகம் செய்து இந்த லோத்தை பிரிந்து போயிட்டார். பின்ன இந்த ஆபிரகாம் லோத்தை குறித்து அப்படி பிரிந்து போனாலும் லோத்தை குறித்து சிந்தை உள்ளவராக பாருங்க. ஆபிரகாமை குறித்து நாங்கள் பார்த்து முதலாவது ஆபிரகாமை நாங்கள் நன்கு அழைத்து கொண்டோம் என்றால் மற்றதெல்லாம் அவங்களுக்கு பெரிய காரியமாக இருந்தார். இந்த லோத்தை குறித்த சிந்தை உடையவராகத்தான் ஆபிரகாம் இருந்தார். பின்ன இந்த லோத்து தெரிந்து கொண்ட இடம் எப்படியானது சொல்லுங்க? இந்த லோத்து, நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த லோத்து தெரிந்து கொண்ட இடம் எப்படியானது, அங்கு வாழுகின்ற மக்கள் எப்படியானவர்கள், எவ்விதமான சமுதாயம் அங்கே வாழுகிறார்கள் என்பதை எல்லாம் ஆபிரகாம் அறிந்திருந்தார். ஆபிரகாம்
என்றால் அவருக்கு தெரியாமல் இருக்காது. எந்த இடத்துல இவன் தெரிந்திருக்கிறான், அங்கு வாழுகிற ஆட்கள் எல்லாம் எப்படி, அவங்களை இந்த குணாதிசயங்கள் உடையவர்கள், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறவர்கள் என்றெல்லாம் ஆபிரகாம் நன்றாக அறிந்திருந்தார். ஆகவே இந்த லோத்தை குறித்து வேதனையோடு சிந்தனை உள்ளவராக எப்பொழுதும் ஆபிரகாம் இருந்தார். ஆதி ஆகமத்திலே 14ஆம் அதிகாரத்திலே இந்த 12, 13 வாசிக்காமல் 14ஆம் அதிகாரம் 12, 13 வாசிங்க. சகோதரருடைய எபிரேயனாகிய அதே மனிதனாகிய கோலுக்கும் ஆனேருக்கும் மம்ரே சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். பின் ஆகவே பாருங்கள், இந்த வசனங்களிலிருந்து ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கிறது. இந்த லோத்து பிரிந்து போயிட்டாரா, அவரோட கோவிச்சு கொண்டு பிரிந்து போனாலும் இந்த லோத்து எப்படியான இடத்துல போய் காண் வைத்திருக்கிறான் என்று ஆபிரகாம் நன்றாக அறிந்திருந்தார். ஆகவே இந்த ஆபிரகாமோடு அவருடைய வேலைக்காரர்களும் போயிருப்பாங்க, லோத்தோடு அவருடைய வேலைக்காரர்களும் போயிருப்பாங்க. ஆனா இந்த லோத்து அறியாத காரியங்களை அந்த வேலைக்காரர்கள் ஆபிரகாம் குறித்து நிச்சயமாக அறிந்திருக்கிறாங்கன்றது நாங்க எங்களுக்கு விளங்குற ஏன் தெரியுமா? அதுல போய்க்குள்ள அதுல இந்த சில வேலைக்காரர், உண்மை உள்ள வேலைக்காரர் வேதனையோட வந்து ஆபிரகாம் நின்று இருப்பாங்க. ஆனா ஆபிரகாம் சொல்லியிருப்பார், நீ இங்க நிக்காதேப்பா, நீ அவருடைய நீ போ. ஆனால் உண்டு, நீ அவனுடைய நடவடிக்கைகளை பார்த்து எனக்கு காலத்துக்கு காலம் எனக்கு தகவல்களை தா. அவன்தான் மூலகட்டதனமாக போறான். ஆனால் போய் கால் வைத்திடமோ அபாயமான இடம். ஆனாலும் நீங்க பார்த்து அவனுக்கு எந்த விதமானது காரியங்கள் வராதபடி பாதுகாக்கிறதுக்கு காலத்துக்கு காலம் அவனுக்கு குறித்த தகவல் தான் சொல்லி அவர்கள் நிச்சயமாக சொல்லி அனுப்பியிருப்பார் என்றால் அந்த வார்த்தையிலிருந்து விளங்குகிறது. ஆகவே இந்த வசனங்களில் ஒன்று நாம் நன்றாக விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கிறது. அதாவது லோத்து ஆபிரகாமின் அன்பையும் இரக்கத்தையும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நிச்சயமாக லோத்தினுடைய வேலைக்காரரில் ஒருவனாகின்றாலும் ஆபிரகாமின் அன்பையும் இரக்கத்தையும் குறித்து நன்கு அறிந்திருக்கிறார் என்று விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். மட்டுமல்ல, பாருங்க, லோத்து பிரிந்து போகும் பொழுது அவனது வேலைக்காரன் ஒருவரிடம் லோத்துடைய சுப செய்திகளை கூட தனக்கு வந்து சொல்லி ஆபிரகாம் அனுப்பி இருக்கிறார் என்று நாங்கள் விளங்கக்கூடியா இருக்கிறோம். சொல்லிக் கொண்டு போற விளங்கக்கூடியா இருக்கிறது. பாருங்க, 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் எடுங்கோ. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை நீங்க எடுங்கோ. ஆதியாமத்தை வச்சுக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலேயே 5வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, தன்னை கொலை செய்ய வந்த அப்சலோமை மெதுவாக நடத்தும்படி தாவீது என்ன செய்கிறார்? தன்னுடைய சேனாதிபதிகளுக்கு கட்டளை கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்ன? இதயத்திலே இருந்த அன்பு. இது தாவீது தனக்கு எதிராக எழுப்பிய அப்சலோமும் இல்லை, எவ்வளவு கரிசனை கொண்டிருந்தார் என்று நாங்கள் இங்கே விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரியாக நாங்கள் இங்கே வாசித்து பார்க்கிற இந்த ஆதியாகமத்திலே இந்த வேத பகுதியிலே இந்த ஆபிரகாம் எவ்வளவு அக்கறை இந்த லோத்திலே கொண்டிருந்தார் என்று நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாமுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது லோத்தின் மேல் உள்ள கரிசனையை குறிக்கும் ஒரு 4வது அன்பு அங்கே வெளிப்படுகிறது. ஆபிரகாமுடைய 4வது அன்பு இங்கே வெளிப்படுகிறது. ஆகவே இப்பொழுது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 12 தொடக்கம் 13 வரை வாசித்து பார்த்ததின்படி லோத்துக்கு ஏற்பட்டுள்ள நிலையை லோத்தின் வேலைக்காரன் ஆபிரகாமுக்கு அறிவித்த போது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு
அறிவித்த போது லோத்துக்கு பல பிரச்சனை வந்துச்சு. சொத்துக்களை என்ன பிரச்சனை வந்தது? என்ன பிரச்சனை வந்தது? எல்லாத்தையும் பறி ஒடுத்து கொண்டு தடுமாறுறாரு. அங்க வந்து எல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க. இது எல்லாவற்றையும் கேள்விப்பட்ட பொழுது வேலைக்காரன் ஆபிரகாம் அறிவித்த போது அவன் தன்னுடைய பாட்டில அவன் பேசாம இருந்திருக்கிறான் அல்லவா? அவன் தானே சொல்லு கேட்காம போயிட்டானே, போயிட்டு என்னத்தையும் அழிஞ்சு போகட்டும் என்று சொல்லி ஆபிரகாம் பேசாம இருந்திருக்கலாம். ஆபிரகாம் பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் லோத்துக்காக போராட என்ன செய்கிறார்? ஆபிரகாம் லோத்துக்காக போராட புறப்பட்டு போகிறார். நீங்க தொடர்ந்து வேதத்தை வாசித்து பாருங்க, தொடர்ந்து வாசித்து பாருங்க. ஆபிரகாமுக்கு யுத்த பயிற்சி என்று ஒன்றுமே இல்லை. ஆபிரகாமுக்கு யுத்த பயிற்சி இல்லை. ஆனா எங்க போற? யுத்தத்துக்கு போற. பாருங்க, யுத்தத்துக்கு போற. ஆருக்காக வேண்டி பாத்துக்கிறேன். நல்லா கவனிச்சு ஆபிரகாமோட அன்பு பாருங்க. ஆபிரகாமுக்கு யுத்த பயிற்சி இல்லை, ஆனா போறாருங்க, யுத்தத்துக்கு போற. அந்த நேரத்துல பாருங்க, ஆபிரகாமுக்கு வயது 80. ஆபிரகாமுக்கு வயது கிட்டத்தட்ட 80 என்று நாங்க பார்க்கிறோம். இந்த 80 வயதுல யுத்த பயிற்சியும் இல்ல, இவர் போறாருண்டா பாருங்க. எப்படிப்பட்டதா இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. பின்ன ஆவண இதயத்துல எவ்வளவு அன்பு நிறைஞ்சிருக்கான்னு பாருங்க. பின்ன ஆபிரகாம் தந்தை பேர் அழைச்சு கொண்டு போற, ஒரு படையை அழைச்சு கொண்டு போறார். இவங்களுக்கு யுத்த பயிற்சி இல்ல, இவங்களுக்கு யுத்த பயிற்சி இல்ல. ஆனால் மறுபக்கம் பாருங்க, மறுபக்கம் எங்க? அங்கானே இவர் யுத்தத்துக்கு போற எதிர்பக்கம் 5 ராஜாக்களை முறியடிச்சு வெற்றி கண்ட 4 ராஜாக்களும் அவருடைய சேவையை ஆரம்பிக்கிறாங்க. 5 ராஜாக்களை முறியடிச்சு வெற்றி கண்ட 4 ராஜாக்களின் சேனைகளும் அங்க நிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சேனையோடு எதிர்த்து போரிட ஆபிரகாம் துணிந்து கொண்டு போற. சிந்திச்சு பாருங்க. விளையாட்டான வேலை. அப்படி என்றால் லோத்துக்காக என்ன விளங்குறது? லோத்துக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க ஆபிரகாம் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரியான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சத்துருக்களாய் இருக்கையில் நமக்காக நமது குமாரனை பலியாக தந்த தேவ அன்புக்கு அடையாளமாக ஆபிரகாம் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இறுதியிலே ஆபிரகாமுக்கு தேவன் வெற்றியை கொடுத்தார். ஆமென், ஆமென். விதமான யுத்த பயிற்சியற்ற ஒரு மனுஷனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆமென். 5 ராஜாக்களையும் லோத்தையும் சிறைப்பட்டு யாவரையும் அவர் மீட்டு விட்டார். ஆபிரகாம். அல்லேலூயா. யாரை மீட்டு கொண்டாராம்? லோத்தையும் 5 ராஜாக்களையும், அவர் சிறைப்பட்ட 5 ராஜாக்களையும் மீட்டு கொண்டார். இந்த ராஜாக்களுக்கு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கெட்டிக்காரன். யுத்தமே இல்ல, யுத்த பயிற்சியே இல்லாத ஒரு மனுஷன். சாதாரண காரியம் இல்ல. பாருங்க, சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பார்க்கும்போது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தன்னுடைய ஜீவனம் செத்தாலும் பரவாயில்லை, நான் லோத்தை மீட்க வேண்டும். லோத்தை மீட்க போய் கடைசியை யாரையும் மீட்டு கொண்டு வந்தார்? அங்க அவங்க பிடிச்சு வச்சிருந்த 5 ராஜாக்களையும் மீட்டு கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மீட்கப்பட்டது யார்? சோதோமின் ராஜா. மீட்கப்பட்ட சோதோமின் ராஜா ஆபிரகாமிடம் வரல, கொள்ளையிட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டு போவோம்னு சொல்லி சொல்றேன். ஏனென்றால் அவனுக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? சிறப்பட்டு போயிருந்த எதிர்பாராதமாக ஆபிரகாம் வந்து தங்களை பாதுகாக்கிறார். அவரும் ஆற பாதுகாக்க போனேன், இவன் பாதுகாக்க போனேன். ஆனா போனத்தில் இவங்களை மீட்டு கொண்டு வந்துட்டார். பாருங்க, ஆபிரகாமுடைய நல்ல காரியங்கள் விளக்கு. போன இடத்துல இவங்களை மீட்டு கொண்டு வந்துட்டார். ஆனால் ஆபிரகாம் போனது யாரை மீட்பதற்காக? லோத்துக்காக தன் ஜீவனை கொடுக்கத்தான் போனது. அல்லேலூயா. ஆனால் இந்த ராஜாக்கள் வந்து ஆபிரகாம் வந்து இந்த கொள்ளை போல் எல்லாத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும்,
ஏன் சந்தோஷம் அவங்களுக்கு, தங்களை மீட்டுக் கொண்டுட்டாங்க. ஆனால் நன்றி நிச்சயமா கூடியிருப்பாங்க, காலில் விழுந்துட நன்றி கூடியிருப்பாங்க ஆபிரகாமுக்கு. ஆமே. ஆனால் ஆபிரகாமு அவற்றை ஏற்க மறுத்து விட்டார். அவற்றை ஏற்க மறுத்து விட்டார். ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை மீட்க வரவில்லை, அவர் லோத்தை தான் மீட்க வந்தார். இன்றைக்கு இன்றைய காலங்கள்ல இப்படியாக நம்மள ஒருவர் அவருடைய இவன் போர் நோக்கம் வேற. இப்படி ஆபிரகாமை போல எல்லாரையும் கொண்டு வந்த உடனே அந்த ராஜாக்கள் நீங்க எங்களை எல்லாம் முட்டுட்டீங்க, இந்தாங்க பணத்தை எல்லாம் புரியுங்க, சொத்துக்களை எல்லாம் அள்ளுங்கண்டா உடனே என்ன செய்வாங்க, அள்ளி கொண்டு வந்துடுவாங்க, ஏத்துருவாங்க, காட்டிடுவாங்களுக்கு. அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க உங்களுக்கா முட்க வந்தவங்க, இஞ்சால சொல்லிடுவாங்க உங்களுக்கா முட்க வந்த, இஞ்சால சொல்லுவாங்க 3 வகையிட்டே வாங்கிக்கொண்டு வந்துடுவாங்க, 3 வகையிட்டே அது கூட பெற்றுவாங்க. ஆனா ஆபிரகாம் அதை செய்யணும். பாருங்க, நாம் வாழ்க்கையோட நாளாந்த ஜீவியத்தோட ஆவிக்குரிய ஜீவியத்தோட கூட்டுங்களை சொல்லிக் கொண்டு போறோம். ஆபிரகாம் மீட்கப்படுதலோ. ஆகவே அந்த ராஜாக்கள் கொடுத்த எந்த வகையிலே ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டார். ஆகவே சோதோமின் ராஜாவை மீட்க வந்தது போல இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து ஆபிரகாம் நடித்து உபகாரத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் அப்படி பெற்றிருப்பார் என்றால் ஆபிரகாம் எப்படிப்பட்டவராயிருப்பார்? எப்படிப்பட்டவராயிருப்பார்? ஒரு மாய்மாலக்காரனாய், ஒரு மாய்மாலக்காரனாயிருப்பார். மாயப்படு ஒரு மனுஷனாயிருப்பார். ஆபிரகாம் ஒரு மாய்மாலக்காரனாய் இருக்க விரும்பவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைய ஆவிக்குரிய உலகத்திலே, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே இன்றைக்கு மாயக்காரர்கள் தான் அநேகமாய் பெருகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மாயக்காரர்கள் தான் தேவனுக்கு முன்பாகவே மாயமாய் நடிக்கின்ற எத்தனையோ ஜனங்களை தான் இன்றைக்கு காணுவோம். உண்மையுள்ள தேவ பிள்ளைகள் யாருமே இதை மறக்க மாட்டார். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த கூற்றை யாருமே மறக்க மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆபிரகாம் லோத்துக்கு இவ்வளவு செய்தும் இந்த போர்ல மீட்டெடுத்து கொண்டு வந்துட்டார். இந்த சோதோமின் ராஜா வந்து கூட அவனுக்கு நன்றி செலுத்தி இந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் கொண்டு போகும் கூட சொல்லும் பொழுது இந்த லோத்து இந்த அன்பை கூட அவன் புரிந்து கொள்ளவில்லை. லோத்து இந்த அன்பை கூட புரிந்து கொள்ளவில்லை. இந்த ஆபிரகாம் தனக்காக இந்த தன்னுடைய ஜீவனையை கொடுக்க வந்தாரே, நம்முடைய பெரியப்பா எந்த போர் பயிற்சியும் இல்லை, இந்த ராஜா செய்து என்னை மீட்கும்படியாக வந்தாரே என்று கூட இந்த லோத்து உணரை பாத்தீங்களா? தன் தவறை உணர்ந்து அறிக்கை செய்து நன்றி கூறி ஆபிரகாமும் அவனுக்கு வணங்கியவர். அல்லது பின்பு ஆபிரகாமுடன் தொடர்பு கொண்டதாகவோ வேதத்தில் காணப்படுகிறது. அவன் மன்னிப்பு கேட்டதாகவோ ஆபிரகாமுக்கு, அல்லது மீண்டும் ஒரு மனம் பொருந்தியதாகவோ, அல்லது மீண்டும் தொடர்பு கொண்டதாகவோ, தன்னுடைய பெரியப்பாவோடு தொடர்பு கொண்டதாகவோ வேதத்தில் எந்த ஆதாரங்களையும் கத்திரியாவியார் எழுதி வைக்கல. அப்படி என்றால் அவன் தொடர்பே கொள்ள இல்லை என்பதாக. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த லோத்தை போன்று இந்த நன்றி கற்ற உணர்வுடைய இன்றைக்கு இன்றைக்கு தேவ ஜனங்கள் என்ற பெயரில் அருமையானவர்கள் இன்றைக்கு ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த லோத்தை போன்று இந்த நன்றி கற்ற உணர்வுடைய இன்றைக்கு தேவ ஜனங்கள் என்ற பெயரில் அருமையானவர்கள் இன்றைக்கு அநேகம் பேர் இருக்கிறாங்க. சொல்லுவாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க, அந்நிய பாஷை எல்லாம் பேசிக்கொண்டு வருவாங்க, கத்தர் என்று சொல்லி தம்முடைய வாயினாலே சொல்லிக் கொண்டிருப்பாங்க. ஆனால் எப்படி இருப்பாங்க? இந்த லோத்தை போலேயே அவர்கள் காணப்படுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எச்சரிக்கையாக இருங்க. அதுதான் நம்முடைய ஆண்டவர் சொன்னார், வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்க. என் நாமத்தை தரித்துக் கொண்டு வஞ்சித்து வாழுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இவ்விதமான லோத்துக்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, சத்தியத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. இவ்விதமான லோத்துக்கள் பிதாவாகிய தேவனோடு ஐக்கியமாக இல்லை என்பதை இந்த சத்தியம் திட்டமாக தெளிவாக எங்களுக்கு விளக்குகிறது. ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அனாதையாக தனக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த அன்பு, தன்னை சுதந்திர வாளியாக்குவதற்காக பயிற்சி பெற வைத்த அந்த அன்பு, தனக்காக யாவையும் விட்டு கொடுத்த அன்பு, தன்னை பற்றியே சிந்தையாயிருந்த அந்த அன்பு, தனக்காக ஜீவனையே கொடுக்க துணிந்த அந்த அன்பு ஆகிய இந்த ஆவியாகிய இந்த அன்பை எல்லாம் இந்த லோத் என்ன செய்தார்? உணரவே இல்லை. அவற்றை எல்லாவற்றையும் உதறி தள்ளினார். அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே ஆபிரகாம் லோத்தின் மேல் வைத்திருந்த திரும்பி வருவான் என்ற அந்த நம்பிக்கை அவருக்கு இழந்து போய்விட்டது. இவ்வளவும் செய்தும் இந்த லோத்து உணரவில்லையே என்ற அந்த வேதனை உள்ளத்தை வாட்டியது. அந்த நம்பிக்கை இழந்தவராக தன்னுடைய வீட்டிலே பிறந்த மூத்த வேலைக்காரனையே தனக்கு அடுத்த சுதந்திரவாளியாக அவர் காண்கின்றார். ஆகவேதான் ஆபிரகாம் ஆண்டவரோடு அருமையான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அருமையான பிள்ளைகளே, ஆபிரகாம் எவ்வளவு வேதனையோடு போயிட்டு ஆண்டவருடைய காலில் விழுந்திருப்பார் என்று நாம் எண்ணி எண்ணி பார்க்கிறோம். ஆண்டுடன் போய், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறார் என்று வேதனையோடு கூறுறார். வேதனையோடு கூறுவதை நாங்கள் வேதத்தில் நாங்கள் வாசித்து பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய இருதயம் எவ்வளவு வேதனையால் நிறைந்திருக்கிறது என்று அருமையானவர் இந்த வார்த்தையை பார்க்கும்போது சிந்திக்கக்கூடிய, சாதாரணமாக வாசித்து பார்த்தால் இது விளங்காது. இப்பொழுது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி அவ்வளவு அன்பையும் நினைத்து இருதயத்திலே வைத்துக் கொண்டு இந்த வார்த்தையை சிந்தித்து நினைத்து வாசித்து பாருங்கள். ஆபிரகாமுடைய வேதனை உங்களுக்கு விளக்கும். இதற்கு முன்பு அருமையானவருடைய ஆபிரகாம் தேவனிடம் தனக்கு பிள்ளை இல்லையே என்று முறைப்பட்டது கிடையாது. வேதத்திலே அங்கே காணப்படவில்லை. தனக்கு பிள்ளை இல்லையே ஆண்டவர் என்று வேதனைப்பட்டு சொன்னதை காணவில்லை. ஆனால் இந்த தடவைதான் அவர் தனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு என்ன தருவீர் என்று சொல்லி ஆபிரகாம் அவரை நோக்கி கேட்கிறார். வாரிசாக இருக்க வேண்டிய லோத்து தன் குடும்பத்தை விட்டு தாண்டி போகும் நிலையை கண்டவுடனே, ஆண்டவரே, தேவனே, அடியனுக்கு என்ன தருவீர் என்று இந்த 80 வயதுக்கு மேற்பட்ட இந்த ஆபிரகாம் அத்தை நோக்கி வேதனையோடு கேட்கிறார். என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று தாங்க முடியாத ஒரு வேதனையோடு அங்கே தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எது எப்படி இருப்பினும் இந்த லோத்தின் மேல் இருந்த அன்பு இந்த ஆபிரகாமுக்கு குறையவே இல்லை. நன்றா தெரிஞ்சு கொள்ளும். எப்படித்தான் இருந்தாலும் லோத்தின் மேல் இருந்த அன்பு ஆபிரகாமுக்கு குறையவில்லை. சோதோமை தேவன் அழிக்க போகிறார் என்று ஆபிரகாம் அறிஞ்சிட்டார். என்று ஆபிரகாமுக்கு தேவன் ஒன்றுமே மறைப்பதில்லை. அறிஞ்ச உடனே தேவனை கெஞ்சி கேட்கறது கூட கடந்த நாள்ல நாங்க ஜெப கூட்டத்துல நாங்க பார்த்தோம். ஜெப கூட்டத்திலேயோ இது சந்தர்ப்பத்துல நாங்க பார்த்தோம். அங்க ஆபிரகாம் தேவனிடம் போயிட்டு கெஞ்சுற காரணம் என்ன தெரியுமா? லோத் அங்க இருக்கிறான், அது அவர் மனதில இருக்கு. இவரும் அழிய போறானே என்று சொல்லி தேவனை சுத்தி 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 கேள்விகள் கேட்கிறார், கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இதனால் பாருங்க, ஆபிரகாமுக்காக கர்த்தர் என்ன செய்தார்? லோத்தை அழிவிலிருந்து பாதுகாத்தார். ஆமென். இந்த ஆபிரகாமுக்காகத்தான் அருமையானவர்களே
இந்த லோத்தை அழிவில் என்று பாதுகாக்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், சில பேர் சொல்லுவோம் பாருங்க, இன்னொரு சத்தியத்துல ஆகாருடைய கண்ணீரை கண்ட தேவன் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்படித்தானே? ஆகாருடைய கண்ணீரை கண்டு தேவன் இறங்கினார் என்று சொல்லிப்பாங்க. ஆனா வேதத்தில ஆகார் கூப்பிடுறான் தேவனை நோக்கி, அதாவது கதறான், ஐயோ என்னுடைய பிள்ளை சாக போது கதறான். ஆனா ஆகாருடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார், பிள்ளை சத்தத்தை தான் கேட்டார். நாம் வேதத்திருப்பாங்க பிள்ளையின் சத்தம் பிள்ளை மேல் இறங்கி ஆகாருக்கு செய்கிறார். இவ்வளவுதான். ஆகவே இந்த லோத்தின் மேல் இறங்குவதற்கு காரணம் ஆபிரகாமுக்காக லோத்தை அழிவில் இருந்து பாதுகாக்க ஆபிரகாமுடைய இரக்கம். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதோமின் அழிவை அறிந்த இந்த லோத்து, இந்த சோதோமுடைய அழிவை அறிந்து வறுமையானவர்கள் இந்த லோத்து சோதோமை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலையிலும் கூட என்ன செய்யறான் லோத்து? எதை தெரிஞ்சு கொள்றான்? திருப்பி சோவார தெரிஞ்சு கொள்றான். போயிட்டு சோவாரை தெரிந்து கொண்டானே என்று ஆபிரகாமிடம் வந்து சேர வேண்டும் என்று அவனுக்கு இருக்கு. ஐயோ சோதம் அழியுதே, நான் தெரிந்து கொண்டு வந்த இந்த நகரம் அழியுதே, நான் வாழ்ந்த நகரம் அழியுதே என்று சொன்னா உனக்கு அழிவு ஏற்பட்ட நாங்க என்ன செய்வோம்? ஓடி போய் என்ன செய்வோம்? நம்முடைய இனச்சனம் எங்க இருக்குது, நம்முடைய சகோதரர்கள் எங்க இருக்கிறாங்க, ஓடி போய் அந்த வீட்டுல போயிட்டு நம்ம இனங்களை வீடெல்லாம் அழியுது, எல்லாம் பகைவர்கள் எல்லாரும் நெருப்பு தீவிட்டு கொடுத்துறாங்கன்னு கோபமா இருந்தாலும் அன்றைக்கு அந்த நேரத்துல போயிட்டு சேர்ந்து கொள்வோமா இல்லையா? சேர்ந்து கொள்வோம். அது இயற்கை. இந்த லோத்து பாருங்க, அதுக்கு கூட அந்த அளவுக்கு கூட பாருங்க அவன் விட்டு கொடுக்கல. அவன் ஆபிரகாமோட வந்து போய் சேர்வோம்னு சொல்லி அவன் நினைக்கல. ஆறாக என்ன செய்யறான்? சோவார தெரிந்து கொண்டு போயிட்டான். பாத்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு கடினமான போட்டை இந்த மனுஷன் லோத்துன்றதை நீங்க பாருங்க. ஏன் அப்படி சொல்ல போனால் இவன் சேற்றில புரள்ற பாண்டி என்றான். சேற்றில புரள்ற பாண்டி. அவன் ஆபிரகாமுக்கு போறதுக்கு அவன் விரும்பவே இல்லை. அறிஞர் பாத்தீங்களா எவ்வளவு சத்தியம் இந்த வேதத்துக்குள் அடங்கி இருக்கு, கர்த்தருடைய வேதம். ஆகவே இப்படி ஆபிரகாமின் பிரதிபலன், இந்த ஆபிரகாமின் பிரதிபலன் எதிர்பாராத இந்த 6வது அன்பை கூட இந்த லோத்து உதறி தள்ளினார். நீதிமொழிகள் 23 வாசிங்க. நீதிமொழிகள் 29 நீதிமொழிகள் 29 நீதிமொழிகள் 29 அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் புரடியை கடினப்படுத்திக் கொள்ளுகிற. பாத்தீங்களா? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன்னுடைய புரடியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி நாசனம். பாத்தீங்களா? பின் ஆகவே இவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய புரடியை கடினம். இந்த சோதோமுடைய அழிவுக்கு பிற்பாடு பாருங்க அவன் இருதயத்தை கடினப்படுத்துறான். ஆகவே ஆபிரகாமால் தெரிந்து கொள்ளப்பட்ட லோத்து, பின் ஆபிரகாம் ஆருக்கு ஒப்பனையாக இருக்கிறார்? பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பனையாக இருக்கிறார். பாருங்க இப்ப சத்தியத்துக்குள்ள அப்படியே வாரும். பின் ஆபிரகாமால் தெரிந்து கொள்ளப்பட்ட லோத்து தான் தெரிந்து கொள்ளுதலை அசட்டை செய்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து ஆரம்பத்திலே செழிப்பாக வாழ்வதை போல் காணப்பட்டாலும் வாழ்ந்தாலும் புத்திசாலித்தனமாக நல்ல வகையை தெரிந்து கொண்டவனாக அங்கே காணப்பட்டாலும் சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய குடும்பத்தில் பிறந்த இவன் இந்த லோத்து குடும்ப வாரிசை இழந்தான். துன்மார்க்கர் தன் துன்மார்க்கனோடு தன்னுடைய வாழ்வை இணைத்து கொண்டான். யார்? ஆபிரகாமுடைய குடும்பத்தில் பிறந்தார். ஆபிரகாமால் தெரிந்து கொள்ளப்பட்ட
பின்பு சிறைபிடிக்கப்பட்டான். விருத்த சேதனம் கொடாமல் புறம்பாக்கப்பட்டான். மனைவியை இழந்தான். பின்பு அதாவது வரப்போகும், அதாவது மனைவியை இழந்தான் என்று சொல்லும் பொழுது அதாவது வரப்போகும் மணவாட்டியை இழந்தான். அதாவது மணவாட்டியாக, மணவாளனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாக காணப்பட வேண்டிய அந்த தகுதியை இழந்தான். அவரான சந்ததியின் தகப்பனாக மாறினான். வேதத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று புறம்பாக்கப்பட்ட ஒரு சந்ததியின் தகப்பனாக அவர் மாறினார். ஒருவருடைய பிள்ளைகளே, கர்த்தரின் சபைக்கு உட்படலாகாது என்று புறம்பாக்கப்பட்ட இன்றைக்கு அநேக லோத்துக்கள் தான் அருமையானவர்களே இன்றைய கால சபைகளில் நிறைந்திருக்கிறார். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இவைகளை இவ்விதமான உணர்ந்து இவ்விதமான லோத்துக்களுடன் ஐக்கியமே நாங்கள் கொள்ளவே கூடாது. ஆகாது, ஐக்கியம் ஆகாது. மீறி நாங்கள் ஐக்கியம் கொள்ளும் பொழுது, மீறி நாங்கள் ஐக்கியப்படும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? லோத்தின் சந்ததியோடு கலந்து கொள்ளுகிறார்கள். தங்களை அறியாமலேயே கலந்து கொள்கிறார்கள். தேவனுடைய தானி ஆட்சிக்கு புறம்பாக்கப்பட்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள். ஆகவே நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது சத்தியம், இது சத்தியம், சத்தியம் மாறாத அருமையானவர்கள். அடுத்ததாக நாங்கள் இன்னொரு மனுஷனை பார்க்க போகிறோம். யார்? எலியேசர். எலியேசர் இவன் ஆபிரகாமின் வீட்டிலே பிறந்தவன். இவனை குறித்து வேதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது வீட்டு விசாரணைக்காரன் என்றும் வயதிலே மூத்தவன் என்றும் நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது ஆபிரகாமுக்கு உண்டான யாவத்திற்கும் அதிகாரியாய் இருந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். பின்ன பாருங்க, வேதத்தில இவற்றை நாங்கள் காணுகின்ற நாம் ஆபிரகாம் மெசொப்பொத்தாமியாவில் இருந்து மெசொப்பொத்தாமியாவில் இருந்த சமயத்தில தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். முதல் நாங்கள் பார்த்தோம், ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அப்போது தேவன் காண்பிக்கும் தேசத்துக்கு இவன் போக வேண்டும். காண்பிக்கும் தேசத்துக்கு பின்ன ஆபிரகாம் போக வழிகிட்டாரா? வழிகிட இல்லையா? போக வழிகிட்டார். ஆகவே இந்த வேளையில ஆபிரகாம் என்ன செய்கின்றார்? ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை பட்டுன்னு கீழ்ப்படுகிறது. அது வேற எதையுமே யோசிக்க மாட்டார். கர்த்தர் சொல்லிட்டாரோ சார், உடலில் இருக்கிற வேலைக்காரர்களையும் கூப்பிடுற, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க. வேலைக்காரர்களையும் கூப்பிட்டு தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் முன்னுக்கு நிறைக்கிறார். வச்சுட்டு அவன் சொல்றார், வாங்கப்பா, நானும் என்னுடைய மனைவியும் லோத்தும் நாங்க மூவரும் தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு நாங்க போறோம். தேவன் நம்ம அழைச்சிட்டாரு. இனி நாங்க போறோம். நாங்க இனி இருக்கவே எல்லாத்தையும் விட்டு விட்டு போன்னு சொல்லி ஆண்டவர் தேவன் எனக்கு சொல்லிட்டார். ஆகிய எல்லாவற்றையும் விட்டு போறோம். ஆகவே அவரவர் தேவையானதை எடுத்து கொள்ளுங்க என்று சொல்றார். என்ன செய்திருப்பாங்க? அடிப்பட்டு நிச்சயமாக எடுத்திருப்பாங்க. பின்ன சொன்ன உடனே அந்த வீட்டில் இருந்த ஒரு வேலைக்காரன் மட்டும் என்ன செய்திருக்கிறான்? பேசாமல் நிற்கின்றான். இந்த பேசாமல் நிற்கின்ற இந்த வேலைக்காரனை ஆபிரகாம் என்ன செய்யறார்? வடிவாக கவனிச்சு பார்க்கிறார். வடிவா கவனிச்சு பார்த்துட்டு கேட்கிறார், இங்க வா, எல்லாரும் பாய்ச்சி விழுந்து எல்லா சொத்துக்களையும் எடுத்துக்கொள்றாங்க, நீயே பேசாம நிற்கிறாய். இந்த ஏராளமான பொருட்களில உனக்கு தேவையானது நீ எடுத்துக்கொள்ளணும், எந்த தடையும் இல்லை, நீ தேவையானது எடுத்துக்கொள்ள சொல்லுகிறார். இதை கேட்ட இந்த வேலைக்காரன் உடனே என்ன செய்கின்றார்? ஆபிரகாமுடைய காலில் விழுந்து காலை பிடித்தபடி, எஜமானே, எனக்கு இந்த பொருள் எதுவுமே எனக்கு வேண்டாம், நீர் மட்டுமே எனக்கு வேண்டும். உன்னுடைய வீட்டில நான் பிறந்தது முதல் இன்று வரை
எனக்கு எந்த குறையில்லாமல் பாதுகாத்து என்ன பாதிப்பாருங்க. எனக்கு தேவையானதெல்லாம் தாரீங்க. நீர் போகும் இடமெல்லாம் நானும் வந்து சேவை செய்ய இதை மட்டும் நீர் அனுமதித்தால் எனக்கு போதும். உங்களுடைய சொத்து ஒன்றும் எனக்கு வேண்டாம். எனக்கு தேவை நீ, எனக்கு தேவை நீ எஜமானி என்று சொல்லி இந்த வேலைக்காரன் அவருடைய காலை பிடித்து கதறாராம். அப்பொழுது ஆபிரகாம் தன்னோடு வருவதினால் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து அவனுக்கு சொல்றாராம். அப்பொழுது அவருடைய உறுதியான முடிவில் இருந்து அவன் மாறவே இல்லை. உறுதியான முடிவிலிருந்து மாற இல்லை, சிறிதளவேனும் மாற இல்லை. இதை கண்டு ஆபிரகாம் அவனையும் தன்னுடன் அழைத்து சென்றார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த சம்பவம் வேதத்தில எழுதப்பட இல்லை, ஆனால் சரித்திரம் கூறுவதாக வரலாற்று ஆசிரியர்கள் இதை வெளிப்படுத்துகிறார்கள். சரித்திரம் கூறுவது ஆவி சரித்திரத்தை நாங்கள் மறக்கவும் முடியாது. அப்படியாயின் ஆபிரகாமின் சகல இன்னல்களையும் சகல பாடுகளையும் நானும் அவனோடு சேர்ந்து அனுபவிக்க தயாரான ஒரு மனுஷனாக இந்த எலியேசர் காணப்படுகிறார். ஒரு மனுஷன் ஆபிரகாமோடு எல்லாவற்றையும் அனுபவிக்க, பாடுகள் துன்பங்களை அனுபவிக்க தனி கொடுத்த ஒரு மனுஷனாக காணப்படுகிறார். மட்டுமல்ல, இவன் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த ஆபிரகாமின் சகல சுகதுக்கங்களிலும் பங்கு கொண்ட ஒரு உண்மையுள்ள ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு மனுஷன் என்று காணக்கூடிய இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? உண்மையுள்ள அர்ப்பணிப்புள்ள ஒரு மனுஷன். அர்ப்பணிப்புள்ள மனுஷன். தேவனுடைய பிள்ளைகளே, வெறும் கிறிஸ்தவ ஜீவியம் அர்த்தமற்றது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. வெறும் ஆவிக்குரிய ஜீவியம் அர்த்தமற்றது. உலகமெங்கும் புகழோங்கி இருக்கின்ற எந்த ஒரு ஊழியமும் அர்த்தமற்றது. இருளான ஜனக்கூட்டம் கூடும் கூட்டங்களும் அர்த்தமற்றது. ஆனால் இவையெல்லாம் அர்த்தமாய் எப்ப வருகின்றது? அத்தனை பேரும் ஒரு அர்ப்பணிப்புள்ள மனுஷராக காணப்பட்டால் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு மனுஷனுக்கு முன்பாக நான் சொல்லிய இத்தனையும் வெறும் ஒரு அர்த்தமற்ற ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். அவை எல்லாம் இந்த ஒரு மனிதனுக்கு முன்பாக தலை குனிந்துதான் நிற்க வேண்டும். பிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த எலியேசர் பெற்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் லோத்தை குறித்து பார்த்தோம். இப்பொழுது எலியேசர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு போறோம், வாசித்துக் கொண்டிருப்பதை பகுதி வீட்டு கொண்டு நீங்கள் வாசித்து பாருங்கள். நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை வைத்து வாசித்து பாருங்கள். நீங்கள் மீண்டுமாக மீட்டுக் கொள்ளும் பொழுது நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர முடியும். இவனை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது, என் வீட்டில் பிறந்தவன் என்று ஆபிரகாமால் அங்கீகரிக்கப்பட்டவன். என் வீட்டில் பிறந்தவன் என்று ஆபிரகாமால் அங்கீகரிக்கப்பட்டவன். இன்னும் பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், அக்காலத்திலே வாரிசு அற்ற ஒருவன் அல்லது வாரிசு அற்ற ஒரு குடும்பம் அந்நியரில் இருந்து ஒருவனைத்தான் தங்களுக்கு வாரிசாக அங்கீகரித்துக் கொள்வது வழக்கமாக இருந்தது. ஆனால் இவனோ ஆபிரகாமின் வீட்டில் பிறந்தவனாக இஸ்மவேல் பிறப்பதற்கு முன்பே வாரிசாக தத்தெடுக்கப்பட்டவன். ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, எலியேசர் என்று ஆபிரகாமால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டார். பெயர் சொல்லி அழைக்கப்பட்டார். எலியேசர் என்றால் அர்த்தம் தேவனின் துணையாக இருக்கிறார். தேவனின்
துணையாக இருக்கிறார் என்றார். ஆகவே ஆபிரகாம் பெயர் சொல்லி அழைத்தார். அடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வீட்டு விசாரணை அதிகாரியாக ஆபிரகாமால் உயர்த்தப்பட்டார். அடுத்த ஆசீர்வாதம் விருத்த சேதனம் பெற்று ஆபிரகாமின் குடும்பத்திலே இரத்த சம்பந்தமான ஒரு அங்கத்தவனாக தேவ உடன்படிக்கையின் புத்திரனாக இவர் மேன்மைப்படுத்தப்பட்டார். மத்தியில எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! தேவ உடன்படிக்கையின்படி 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாரிசாகிய யார்? ஈசாக்கு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாரிசாகிய அந்த ஈசாக்கின் வளர்ப்பு தந்தையாக அவன் மாறினான். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம்! எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. வேலைக்காரன் பாத்தீங்களா? அடுத்தது பாருங்க, நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவர் இயேசுவின் மூதாட்டியரால் இருக்கிறார் தெரியுமா? சொல்லுங்க. இவ்வளவு எல்லாம் வேதப்படி படிச்சிருக்கீங்க. யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் மூதாட்டி. சாதாரண மூதாட்டி இல்ல, மூதாட்டி. யார் அது? ரெபேக்கா. அந்த மூதாட்டி ரெபேக்காள் ஈசாக்குக்கு மணப்பெண்ணாக தேடி வரும்படி ஆபிரகாமின் பிரதிநிதியாக அனுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம் பாருங்க. கவனிங்க, மகனுக்கு பெண்பாக்கத்தானே அனுப்புறார். மகன் யார்? ஈசாக்குக்கு பெண்பார்க்க ஆறு அனுப்புறார்? ஆறு அனுப்புறார். எலியேசர். நன்றாக வார்த்தையை தெரியும். எலியேசரை அனுப்புறார். எலியேசர் யார்? ஒரு வேலைக்காரனாய் இருந்தவர். இப்பொழுது ஆசீர்வாதங்களை சொல்லும். ஆகவே ஒரு வேலைக்காரன் அல்ல என்பது இதிலிருந்து நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? மகனுக்கு பெண் பார்க்க அனுப்புறது ஒரு வேலைக்காரன் அனுப்புவாங்க. சொல்லுங்க. பின்ன யார் போவாங்க? தகப்பன் அல்லது அதே ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் தான் பெண் பார்க்க போவான். ஆகவே ஒரு வேலைக்காரன் அனுப்பினா பெண் வீட்டுக்காரர் ஒரு அவமரியாதைப்படுத்துறாங்க. அப்படித்தானே? பெண் வீட்டுக்காரர் ஒரு அவமரியாதை. ஆகவே இதுல இருந்து நீங்க தெரிந்து கொள்ளுங்க, எலியேசர் எந்த ஸ்தானத்திலே ஆபிரகாமுடைய வீட்டிலே இருந்தார் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அடுத்த ஆசீர்வாதம் வேதத்தில பார்க்கும் பொழுது எலியேசர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு ஒப்புதல் செய்யப்படுகிற ஒரு மனுஷன் இருக்கிறார். யாராக? பரிசுத்த ஆவியானவருக்கு. சாதாரணமாக பரிசுத்த ஆவியானவருக்கு ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு ஒப்புதல் செய்யப்படுகிறார். ஈசாக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புதல் செய்யப்படுகிறார். எலியேசர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புதல் செய்யப்படுகிறார். பின் ஆபிரகாம் எப்படியாக தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க எலியேசரை அனுப்பினாரோ அதே போன்று பிதாவாகிய தேவன் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தன்னுடைய மகனாகிய ஆண்டவராகிய இயேசுவுக்கு மணவாட்டியாகிய சபையை பெண்ணாக உருவாக்கும்படியாக அவர் அனுப்பி கிரிகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய சக்தி, இதான் சக்தி. ஆகவே அருமையானவருடைய பிள்ளைகளை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, எலியேசர் பெரும் பாக்கியம் பெற்றவர். ஆமென், ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் தீர்மானியுங்க, நீங்கள் யோசுவா இருக்க விரும்புறீங்களா, எலியேசராக இருக்க விரும்புறீங்களா? இதைத்தான் ஒவ்வொரு இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களும் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும், தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், திருச்சபையை குறித்த மிகுந்த ஆழ்ந்த சத்தியங்களை தேவன் இன்றைய நாளில் தந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே வேத படிப்புள்ள கூட இவற்றை படித்திருக்கிறீங்க, தேவ தூதுகள் மூலம் கற்றிருக்கிறீங்க. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியங்களை இன்னுமாக உங்களுக்கு துட்டி தருவேன் என்றால் இன்றைக்கு நீங்கள் இதனை தாங்கிக் கொள்ள முடியாது.
அவ்வளவு இன்னும் ஆழ்ந்த சத்தியங்கள் இதற்குள்ளே இன்னும் அடங்கி இருக்கிறது. சபையை குறித்தான சத்தியங்கள், சபை ஐக்கியங்களை குறித்தான சத்தியங்கள் இதற்குள்ளே நிரம்ப இருக்கின்றது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் தேவன் தருவதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இதுக்காக தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்த நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவரிடம் நீங்கள் கேட்டு நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு இதை செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியான ஆவிக்குரிய திருச்சபைகளிலே, இப்படியாக இன்றைய நாளிலே ஆவிக்குரிய திருச்சபைகளிலே இன்றைக்கு அநேக லோத்துக்கள் தான் அருமையானவர்கள் இன்றைக்கு நிரம்பி இருக்கிறாங்க அருமையானவர்களே. அதனால் நான் சத்தியத்தின்படி சொல்லுவேன். ஆகவே நாம் பெற்ற சபையினர் அல்லது நாங்கள் 500-1000 பேருக்கு நாங்கள் ஞானஸ்தானம் கொடுத்தோம் என்று பெருமை பாராட்டுகிறது சபையினர் இன்றைக்கு அநேகர் உண்டு. நாங்கள் பெரிதான சபையினர் என்று பெரிய பாராட்டுகிறவர்கள் உண்டு. நாங்கள் இன்றைக்கு அந்நிய வாசையினால் அநேகரை அடித்து விழுத்தாட்டுகிறோம் என்று சொல்லுகிற அநேக சபைகள் இன்றைக்கு பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உண்டு. ஆனால் பெரிய பாராட்டுவது அவர்கள் இஷ்டம். நாங்கள் அதை அவர்களிடம் விட்டு விடுவோம். ஆனால் எத்தனை எலியேசர்கள் இன்றைக்கு அங்கு இருக்கிறார்கள் என்பதுதான் முதல் கேள்வியாக இருக்க வேண்டும். எத்தனை எலியேசர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் என்பதல்ல கேள்வி, எத்தனை எலியேசர் என்பதுதான் கேள்வி. இதுதான் சத்தியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லோத்தை பார்க்கும் பொழுது லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனவன் ஆபிரகாமிடம் திரும்பி வரவே இல்லை. அதுக்கு வேதத்துல எதுவும் ஆதாரமும் இல்லை. அவன் திரும்பி வரவே இல்லை. அவன் திரும்பி வராததுக்கு காரணங்கள் உண்டு. லோத்து திரும்பி வராததுக்கு காரணங்கள் உண்டு. நீங்கள் கடந்த நேரத்திலும் கூட நீங்க பார்த்தீங்க. ஆனால் இன்னொன்று விசுவாசித்த விதமாக நான் உங்களுக்கு சொல்றேன். இவன் திரும்பி வராதற்குரிய காரணம் ஆபிரகாமை போல பரம தரிசனம் உடையவன் அல்ல. இந்த லோத்து பரம தரிசனம் உடையவன் அல்ல. ஆபிரகாம் பரம தரிசனத்தை உடையவராக இருந்தார். ஆகவே தரிசனமற்ற இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் அநேகர் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஏன் தரிசனமற்ற சபைகள் இன்றைக்கு இருக்கிறது? ஏதோ ஆராதித்தால் போதும், பாடல்கள் பாடினால் போதும், குழுவாக படித்தால் போதும், ஆடம்பரமாக காரியங்களை செய்தால் போதும் என்று இருக்கிற சபைகள் இன்றைக்கு ஏராளம். ஆனால் தரிசனத்தோடு இருக்கிற சபைகள் இன்றைக்கு கை விரல் விட்டு எண்ணலாம். விரல் விட்டு எண்ண கூடியதாக இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் சபைகள் விரல் விட்டு எண்ண முடியாத இருக்கின்றன. தரிசனத்தோடு கூடிய சபைகள். தரிசனம் இல்லாதவன் குருடன் என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் கடந்த நாளிலே பார்த்தோம். நாங்கள் சிம்சோன் கண்கள் புடுங்கப்பட்டவனானான். காரணம் என்ன? தரிசனங்களை இழந்தவனானான், குருடனானான். எதையும் பார்க்க முடியாதவன், இருள் சூழ்ந்தவனாக மாறினான். அடுத்தது ஆபிரகாமோடு எளிமையான ஜீவியம் செய்யவும் பாடுகள் அனுபவிக்கவும் விரும்பாமல் அவன் தன்னுடைய கண்களின் இச்சையின்படியும் ஜீவனின் பெருமைக்கும் ஆளாகி அவன் உலக சிநேகத்தினால் இழுப்புண்டு, தன் கவர்ச்சியினால் இழுப்புண்டு அவன் அங்கே சென்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னுமாய் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் கண்காணிப்பிலே அவன் வாழ விரும்பவில்லை. ஆபிரகாமுடைய கண்காணிப்பிலே அவனுடைய கரங்களுக்கு அடங்கி நடக்க விரும்பவில்லை. அவன் தன் இச்சையின்படி அவன் வாழ விரும்பினான். மடிந்து கொள்ளுதலை வெறுத்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான லோத்துக்கள் அநேகர் உண்டு. ஆனால் இந்த லோத்து இவ்விதமாக தன்னுடைய நித்திய மேன்மையை இழந்து போனான். நித்திய மேன்மையை இழந்தார். யார்? தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த லோத்து தெரிந்து கொண்ட சோதோம் கோமோரா எப்படிப்பட்டது என்று நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோமே. எப்படிப்பட்டது? சத்தியம் அங்கு இல்லை, பாடுகள் இல்லை, மாறாக குடியும் கும்மாளமும் கூத்துக்களும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு சொல்வதிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? ஒரு பாவ நகரம், பாவம் நிறைந்த நகரம். ஒவ்வொருவனும் பாவம் நிரம்பியவன், தன் இஷ்டப்படி வாழ்ந்தவன். அங்கே கட்டுப்பாடு இல்லை, சட்டங்கள் இல்லை, எதுவுமே இல்லை, ஒழுங்கில்லை.
தங்கள் இஷ்டப்படியே அவர்கள் வாழ்ந்தார்கள், சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். பேச்சுக்கள், நடக்கைகள் எல்லாவற்றிலும் அவர்கள் உலகத்தாராகவே அவர்கள் இருந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதன் மக்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அதன் மக்கள் பெருமை நிறைந்தவர்களாய், அகந்தை நிறைந்தவர்களாய், தக்க ஒரு ஒரு குணல் நலமுடையவர்களாய் அங்கே காணப்பட்டார்கள். இன்னுமே நாங்கள் பார்க்கும் பொழுது லோத் தெரிந்து கொண்ட சமயத்திலே அது செழிப்பு. அது எவ்விதமாக இருந்தது? ஒரு செழிப்பு. லோத்து கண்களை எடுத்து பார்க்கும் பொழுது அது தேவனுடைய நகரமாக இருந்தது என்று அங்கே சொல்லப்படுகிறது. செழிப்பு அவனுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணியது, மன ரம்யத்தை உண்டு பண்ணியது. ஆனால் இன்று அந்த சோதோம் கொமோரா எப்படி இருக்கிறது? அழிந்து போய் ஜீவராசிகள் அற்ற ஒரு சாக்கடலாக இருக்கிறது. இது சரித்திரம் அல்லவா? சரித்திரத்தை நாங்கள் மறைக்க முடியுமா? அல்லது உலகத்துல யாரும் மறைக்க முடியுமா, மறுக்க முடியுமா? இல்லை. சாக்கடலாக இன்றைக்கு இருக்கிறது. தேவ கோவாக்கினைக்கு எடுத்துக்காட்டாக அந்த நகரம் இன்றைக்கு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் லோத்துவாக வாழ விரும்பினால் இவையே உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய கால லோத்துக்கள் இவைகளை அனுபவித்துக் கொண்டும் இன்றைக்கு அதை காட்டிக்கொள்ள முடியாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சமாளித்துக் கொண்டு வாழுகின்ற பருதான நிலையை நாங்கள் இன்னும் கண்டு கொண்டிருக்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எலியேசராக வாழ விரும்புகிறீர்களா? அப்படியாயின் எலியேசரை நீங்கள் நோக்கி பாருங்கள். இந்த எலியேசர் ஆபிரகாம் கொடுத்ததை பெற்றுக்கொண்டு அவன் நிம்மதியாக தன்னுடைய ஊரிலே வாழ்ந்திருக்கிறான் அல்லவா? அவன் அப்படி வாழ்ந்தானா? இல்லை. ஆபிரகாமையே பற்றி பிடித்துக் கொண்டு அவரோடு கூட வாழவே தன்னை முழுமையாக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஆபிரகாம் மட்டிலே அவன் ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷனாக வாழ்ந்தார். மட்டுமல்ல, ஒரு நன்றி மறவாத ஒரு மனுஷனாக வாழ்ந்தார். யார்? இந்த எலியேசர். ஆபிரகாமை ஆபிரகாம் யார் என்று அறிவு இந்த எலியேசர் மிகவும் நிறைந்தவராக காணப்பட்டார். ஆபிரகாம் ஆகவே யாரும் ஆபிரகாமை குறித்து அவரை குறித்து குறை சொல்லவோ, சாராளை குறித்து குறை சொல்லவோ, அல்லது வஞ்சனையாக கூறவோ, அல்லது வழிவிலக பண்ணுவோ முடியாதவராக இருந்தார். ஏன் தெரியுமா? அந்த ஆபிரகாமை குறித்து, அவருடைய குடும்பத்தை குறித்து இந்த எலியேசர் நன்றாக அறிவுடையவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த லோத்து அந்த அறிவில்லாமல் இருந்ததினால்தான் அந்த மேற்கொள்ளுடைய கதைகளை கேட்டு என்ன செய்தார்? ஆபிரகாமை சந்தேகித்து ஆபிரகாமை போயிட்டார். பாத்தீங்களா வித்தியாசத்தை? ஆகவே ஆபிரகாமை குறித்து அறிவுடையவராக. அடுத்தது, ஆபிரகாமுடையதை நேசிக்காமல் யாரை நேசித்தார் இந்த எலியேசர்? ஆபிரகாமுடையதை நேசிக்காமல் யாரை நேசித்தார்? ஆபிரகாமையே நேசித்து வாழவே தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அடுத்து நாங்கள் பார்க்கிறோம், அலுவல்களிலே, கொடுக்கப்பட்ட அலுவல்களிலே கவனமாக இருந்தார். தனது கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்திலே உண்மை உள்ளவராக இருந்தார். ஊழியங்களை பொறுப்புடனும் என்ன செய்தார்? பொறுப்புடனும் ஒரு வைராக்கியத்துடனும் அதை நிறைவேற்றினார். இல்லையா? இது என்னுடைய வீடு, இது என்னுடைய எஜமான் தந்தது, எனக்கு தந்தது, என்னுடைய பொருள், இது என்னுடைய வீடு, என்னுடைய நிர்வாகம் என்ற அந்த ஒரு பொறுப்போடு அவர் வாழ்ந்தார். அல்லேலூயா. ஆதியாகமம் 24 அதிகாரத்திலே 34வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எலியேசர் தன்னை பற்றி அல்ல, தன்னை அனுப்பிய எஜமானையும் அவருடைய குமாரனையும் பற்றி பேசுகிறவராக அங்கே காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவருடைய எஜமானை பற்றியும் அவரை பற்றியும் பேசுகிற ஒரு மனுஷனாக காணப்படுகிறார்.
தன்னை ஊழியக்காரன் என்று சொல்ல கூட அவர் அங்கே விற்கப்படவில்லை. பாத்தீங்களா? வாசித்து பாருங்க, நீங்க வீட்டுக்கு கொண்டு சென்று. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் போகின்ற இடங்களிலே, நாம் ஒன்று கூடும் இடங்களிலே நமது ஐக்கியத்தை பற்றி, நம்முடைய சபை ஐக்கியங்களை பற்றி, நம்முடைய திருச்சபையை பற்றி, அல்லது அதற்கு தனியாக இருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் பேசி மகிழுகிறோமா? அல்லது ஆசீர்வாதம் இழந்த கதைகளை நாங்கள் கதைத்து பேசி நம்முடைய ஐக்கியத்தை குறித்து குறை கூறிக் கொள்கின்றோமா? அல்லது வேதனைப்பட்டுக் கொள்கின்றோமா? நம்முடைய ஐக்கியத்திற்கு விரோதமானவருடன் இணைந்து சந்தோஷப்படுகின்றோமா? நாங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த எலியேசரோ தன்னை ஊழியக்காரனுக்கு தன்னை இந்த இடத்திலே தாழ்த்தி ஆபிரகாமை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் மேன்மையாக அங்கே கதைப்பதை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியேசரோ தான் ஐக்கியப்பட்டிருக்கும் அந்த ஐக்கியத்தை குறித்தும், அந்த ஆபிரகாம் அனுப்பிய அந்த ஐக்கியத்தை குறித்தும் வைராக்கிய வாஞ்சையுடையவராக அங்கே காணப்பட்டார் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் நாங்கள் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இக்காலத்து பாடுகள் அதி சீக்கிரத்திலே நீங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பாடுகள் அதி சீக்கிரத்திலே நீங்கி வறுமையானவர்கள். ஆகவே பாடுகள் இலகுவானது, சுமக்க கூடியது. நம் பாடுகளை ஏன் சுமக்க கூடியது என்று சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய பாடுகளின் போது நம்பிய ஆண்டவர் அதை நமக்காக சுமக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம் பாடுகள் நேரத்தில் நமக்காக ஆண்டவரையே சுமப்பதினால் அந்த பாடுகளை நாங்கள் சுமையென்று நாங்கள் ஒருபோது சொல்லக்கூடாது. அவை இலகுவானது, நமக்கு நம்மால் சுமக்க கூடியது. அவையெல்லாம் அதி சீக்கிரத்திலே நீங்கி போகின்ற காரியங்கள். ஆனால் முடிவோ அருமையானவர்களே, நாங்கள் இப்பொழுது பாடுகின்ற பாடலுக்கு முடிவொன்று உண்டு. ஆனால் அந்த முடிவு கர்த்தர் இயேசுவை நித்திய காலமாக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லோத்தா அல்லது எலியேசரா, உங்கள் அர்ப்பணிப்பு தான் இங்கே முக்கியமானது. உங்களுடைய அர்ப்பணிப்பு இங்கே இருக்கிறது. உங்களுடைய அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு ஆவிக்குரிய ஜீவி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாக மாற்றும், ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றும், எலியேசர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமாக மாற்றும் தேவன் நம்மை இருப்பார். ஆமென்.